ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் விலாக்ஸ். புரட்டாசி தலிகைக்கு பெருமாளுக்கு பிடித்த எள்ளு சாதம் தான் மணக்க மணக்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எள்ளு சாதம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதுவும் நம்ம தலிகைக்கு அப்போ இதை ஒரு பிரசாதமாகவே செய்யலாம். அதுக்கு முதல்ல ஒரு எள்ளு பொடி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை தேங்காய் துருவல், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எள்ளு, காஞ்ச மிளகாய், வரமிளகாய். இதோட குவான்டிட்டி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதை முதல்ல நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாம். ஒரு வானல் எடுத்து அதை சூடு பண்ணிக்கோங்க. சூடானோடனே முதல்ல எள்ளு மட்டும் போட்டுட்டு நல்லா சீக்கிரமாகவே எள்ளு பொரிஞ்சிரும். ஸோ எள்ளு பொரிஞ்சதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போட்டிருக்கோம். இது ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அங்கே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வரமிளகாய், நான் ஒரு 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 4 இல்லை 5 கூட வச்சுக்கலாம். இதுவும் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் கடைசியில் தேங்காய் துருவல் போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதையும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. இது அப்படியே கொஞ்ச நேரம் அந்த சூட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எள்ளையும் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணி கலந்து ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாதம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம். சாதம் ஆற வச்சுருக்கேன். இது நம்ம புழுங்கல் அரிசி ரைஸில் கூட பண்ணலாம். ஆனால் விரதம் இருக்கும் போது பச்சரிசி சாதத்தில் தான் பண்ணுவாங்க. நம்ம இது புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம். இப்போ சாதம் தாளிச்சிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் போட்டுடலாம். இல்லை வேர்க்கடலையும் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. முந்திரியும் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு கொஞ்சம் நல்லா அந்த கிறிஸ்பியாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு போட்டுடலாம். முதல்ல நம்ம கடுகு போட்டுட்டோன்னா சீக்கிரமாக திஞ்சி போயிடும். அதனால் பருப்பு வந்ததுக்கப்புறமா நம்ம கடுகு போட்டுட்டு வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். நமக்கு தேவைப்பட்டால் முந்திரியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு இதோடவே தாளிச்சிடலாம். இப்போ சாதம் உதிரியாக எடுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட்டு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த சூடாகணும். அந்த எண்ணெய் நெய்யோடவே சேர்த்து அந்த சாதத்தை நல்லா நம்ம கலரி கொடுத்துடலாம். இப்போ சாதம் நல்லா சூடாகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எள்ளு பொடி எடுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த எள்ளு பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக பொடி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே அதை தேங்காய் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை பொடி கெட்டு போகக்கூடாது, வெளியவே வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொப்பரை தேங்காய் போட்டு கூட அரைச்சிங்கன்னா பொடி கெட்டு போகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எள்ளு பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சனிக்கிழமை தலிகைக்கு பிரசாதமாக நீங்களும் இந்த எள்ளு சாதத்தை செய்து பாருங்கள். தேங்க்யூ.